அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 24ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. இதனுடைய தாக்கங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா மாற்றங்களானது உண்டாகுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானது காத்திருக்கிறதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுன ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நிகழக்கூடிய கிரகங்களினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்களும் யோகமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களும் இப்போது சாதகமான இடங்களில் பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வருதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தொழில், குடும்பம், வருமானம் என்று பல வகையில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடியதாக காணப்படும். மகிழ்ச்சியும் அதிகரிக்கீங்க, முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது முழுமையான பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் பொற்காலமாக இருக்குங்க. நினைத்த காரியங்களானது நடக்கும், முயற்சிகளானது உடனடியாக பார்த்திங்கன்னா கை கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். கடந்த சில நாட்களாக வக்ரமாக இருந்த ராசி அதிபதி புதன் பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு ஏப்ரல் 24ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைவதனால் கொஞ்சம் ஒரு மனக்குழப்பங்களானது விலகக்கூடும், தடைகளானது நீங்கும். சொத்துக்கள், வீடு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களானது பார்த்திங்கன்னா விலகுங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சியானது உண்டாகுங்க. திருமண பேச்சுவார்த்தையானது கைகூடும். காதல் திருமணம் பெற்றோர்கள் ஒப்புதலுடன் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது. அதேபோல் பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு பொருளாதார நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியானது பார்த்திங்கன்னா அதிக அளவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் பெரிய லாபங்களானது கிடைக்குங்க, அல்லது வராமல் இருந்த தொகையானது வசூலாகும். இதனால் பணவரவானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். தனிப்பட்ட வருமானங்கள் தவிர்த்து குடும்பத்தினுடைய வருமானங்கள், பொருளாதார நிலைகளானது மேம்படும். கடன்களானது பார்த்திங்கன்னா அடையக்கூடிய அளவுக்கு பணவரவானது உண்டாகுங்க. முதலீடு மற்றும் சேமிப்புகளில் பார்த்திங்கன்னா அதிக கவனத்தை செலுத்தலாம். குறிப்பாக சொத்துக்கள் வாங்க நீங்கள் திட்டமிடலாம். மேலுமே உங்களுடைய தொழில் மற்றும் வேலையில் எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும். வேலையில் பதவி உயர்வு, புதிய வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் என்று விரும்பியது நடக்கக்கூடிய ஒரு சூழலானது உள்ளது. அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக உத்தியோகங்கள் மற்றும் வியாபாரத்தில் ஆதாயத்தை நீங்கள் அடைவீர்கள். சிலருக்கு அரசாங்க பணிகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க, அதற்கான வாய்ப்புகளானது உள்ளது. தொழில் ரீதியாக லாபத்தை நீங்கள் ஈட்டலாம். தொழில் வளர்ச்சிகளும் அடையும். புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. லாபகரமான திட்டங்கள் பார்த்திங்கன்னா இப்பொழுது சாத்தியமாகும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் சாதகமான நிலைகளில் இருப்பதனால பெரிதாக பார்த்திங்கன்னா கவலைப்பட எதுவும் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். பணவரவு, வேலை, தொழில் ஆகியவை உங்களுக்கு திருப்தியாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனங்கள் தேவை. பல வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை கவனமாக பார்த்திங்கன்னா பரிசீலனை செய்வது ரொம்ப அவசியம். மேலும் அரசாங்க காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்குங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். பிதிர்வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க. சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். பணவரவுகள் தேவைக்கு சற்று பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைப்பதனால கொஞ்சம் செலவுகள் போக சிறிது சேமிக்கவும் உங்களால் முடியுங்க. மூன்றாவது நபர்களினுடைய தலையீடு காரணமாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பார்த்திங்கன்னா மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதனால் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணுங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய தாய்வழி உறவினர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை இப்பொழுது சாதகமாக முடியும்.
சிலருக்கு முக்கிய பிரமுகர்களினுடைய தொடர்புகளானது கிடைக்கவும் அவர்கள் மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படவும் வாய்ப்புகளானது உண்டுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவே இருப்பார்கள். பணிகளில் இதுவரை இருந்து வந்த நெருக்கடியானது உங்களுக்கு குறையும். சிலருக்கு வேலை இல்லை என்றாலுமே எப்படியாவது பணம் கிடைத்துவிடும். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இறுதியில் நல்ல ஒரு வேலைகள் கிடைத்துவிடும். ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலுமே கொஞ்சம் உற்சாகமாகவே நீங்கள் செயல்படுவீர்கள். வியாபாரம் விறுவிறுப்பாகவே பார்த்திங்கன்னா நடைபெறுங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலுமே முடிந்துவிடும் அப்படின்னு தான் சொல்லணும். வாடிக்கையாளர்களினுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் என்பதனால் அவர்களுடன் கனிவான அணுகுமுறை மிகவும் அவசியம். பற்று வரவைகள் பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க. அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தேவையான பணங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. உறவினர்களிடம் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கணவர் நீங்கள் கேட்டதை பார்த்திங்கன்னா வாங்கி கொடுப்பார். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுதல்களானது இப்பொழுது கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையானதாக தாங்க அமையுங்க. உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா இப்பொழுது மே மாதம் வரையுமே பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். இதுவரை நிறைவேறாமல் இருந்த வேலைகள் முடிவிற்கு வரப்போகிறது. ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ் தொழில் லாபங்கள் தரக்கூடியதாக காணப்படும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மோட்சக்காரகன் கேது உங்களுடைய நம்பிக்கையை பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுப்பார். துணிச்சலுடன் செயல்பட வைப்பார். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளையுமே முடித்து அதில் ஆதாயத்தை நீங்கள் காண்பீர்கள். ராசிநாதன் புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே 9ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா சாதகமாக சஞ்சரிப்பதனால் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது கிடைக்குங்க. கேட்ட இடத்திலிருந்து பணங்களானது வரும். கடன் தொல்லைகளானது விலகும். சிலருக்கு புதிய சொத்தானது சேரும். பெரியோரினுடைய ஆதரவும் துணையும் உங்களை முன்னேற்ற பாதையில் பார்த்திங்கன்னா நடைபெற வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜீவனக்காரகன் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பதனால உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலையில் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்குங்க. பிறருடைய சிபாரிசுகளுக்கு இந்த நேரத்தில் இடம் கொடுக்க வேண்டாம். அதேபோல் உங்களுடைய அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்த வேண்டாம். அது உங்களுக்கு எதிர்மறையான பலனை பார்த்திங்கன்னா உண்டாக்கிடுங்க. வியாபாரிகள் புதிய முதலீடுகள் மேற்கொள்வர்களுக்கு முன் மார்க்கெட் நிலவரத்தை அறிந்து அதுக்கப்புறம் செயல்படுவது தான் ரொம்ப அவசியமானது. அடுத்ததான் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய முயற்சியால் முன்னேற்றங்கள் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இப்பொழுது இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முன்னேற்றமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானினுடைய பார்வையுடன் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுடைய செல்வாக்கை பார்த்திங்கன்னா அதிகரிப்பார். வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக்குவார். அதேபோல் பொன்பொருள் சேர்க்கையானது பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுப்பார். அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இருப்பவர்கள் கனவுகளை நினைவாக்குவார்கள். இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுடைய லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய சகாயஸ்தானாதிபதி சூரியன் இதுவரை இருந்த நெருக்கடிகளில் இருந்து உங்களை விடுவிப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றத்தை பார்த்திங்கன்னா அடைய வைப்பார். அதேபோல் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் பிரச்சனைகளை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் செய்வார்கள். உங்களுக்குள் புதிய நம்பிக்கையை பார்த்திங்கன்னா உருவாக்குவார். சகோதரர்களுடைய வழியிலே ஏற்பட்ட இடைவெளியை பார்த்திங்கன்னா அகற்றுவார். உத்தியோகத்தில் சந்தித்த சங்கடங்களை இல்லாமல் செய்வார். அதேபோல் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மாற்றத்தையும் வழங்குவார். தொழிலில் லாபங்கள் இல்லை, வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் இல்லை என்று பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டு வந்தவர்களினுடைய கவலையை போக்குவார். கையில் பணமானது பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்குங்க. அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகமானதாக அமையுங்க. ஜென்ம ராசிக்குள் சுபகாரகனான குரு சஞ்சரிப்பதனால அலைச்சல் உழைப்புகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்தினுடைய காரணமாக வெளியூரில் சென்று தங்க வேண்டிய ஒரு நிலைகளானது பார்த்திங்கன்னா சிலருக்கு ஏற்படலாம். அதனால் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளியானது ஏற்படும் என்பது விதி. இருந்தாலுமே குரு பகவானினுடைய பார்வைகள் 5, 7, 9 இடங்களுக்கு இந்த காலத்தில் கிடைப்பதனால பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது விலகும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகுங்க. பிள்ளைகளால் பெருமையும் உண்டாகும். குழந்தைக்காக இயங்கியவர்களினுடைய இயக்கங்கள் இப்பொழுது தீரும். நட்பில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது விலகுங்க. வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும்.
அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சூழ்நிலை காரணமாக பிரிந்தவர்களுமே மீண்டும் ஒன்று சேர வேண்டிய ஒரு நிலைகளானது உருவாகும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.